இப்போ இந்த வாசி யோகம் அப்படின்ற பேசிகிட்டு இருக்கோம். நம்ம குருநாதரை வணங்கி இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம தலையாட்டி சித்தருடைய ஆசையோட இந்த இதுவை ஆரம்பிப்போம். இதில் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கலாம். வாசியோகத்தை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்களேன். எதுக்காக வாசியோகம்? சார், இந்த பிறவி போதும், திருப்பியும் அந்த ரீசைக்கிள் வேண்டாம். ஸோ அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த யோகாலே இது ஹையஸ்ட், லைக் இந்த டாக்டரேட் டிகிரின்ற மாதிரி திஸ் இஸ் த ஹையஸ்ட்ன்ற இதுங்க சார். யோகாலேயே அஷ்டாங்க யோகாலே திஸ் இஸ் த ஹையஸ்ட். வேற சரி, இந்த வாசி யோகாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன அதனால் விளையக்கூடிய விஷயம் என்ன? அவுட்கம் என்ன? அதனுடைய அவுட்கம் அதாவது சமாதி ஆகணுன்றத சொல்கிறீங்க, ரைட்டு. இல்லை, இப்போது என்ன நம்ம பிளானு முதல்ல ஒரு பிளான் போடணும்ல. அந்த பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் தானே நம்மளுடைய வழியை அடைய முடியும். அதாவது மனம்ன்ற அந்த மாடை ஃபர்ஸ்ட் வீடு அதை ஜீரோ ஆக்கணும். அதுக்கப்புறம் இந்த அந்த சாண்ட்விச்ன்றீங்க இல்லைங்களா சார், அது மாதிரி இந்த உடலும் அந்த உயிரை ஒன்றாக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த தாட் அந்த திங்கிங்ன்றத அந்த ஜீரோ, அந்த தாட் நோ தாட் ஒரு இது ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது போகணும் சார். அப்புறம் நெக்ஸ்ட் கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இது. ஸோ அதுவே பெரிய ஒரு இது இல்லைங்களா சார். தாட்ன்றது இல்லாமல் இருக்கிறது, நல்லிஃபை பண்ணுறது, இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் பர் மை நாலேஜ் நான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு நான் திங்க் பண்ணுறேன் சார். சரி, இப்போது நம்ம கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சாந்திமா, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஃபாரினில் நீங்கள் இருக்கும்போது ஒரு போலீஸ் உங்ககிட்ட என்ன செக் பண்ணுவாங்க? ஃபாரின் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே செக் பண்ண மாட்டாங்க. மேபி ஒர்க் பெர்மிட், லைக் அந்த என்ஐ நம்பர் இருக்கா, அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடி கேட்பாங்க சார். ஐடி இல்லை, உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கான்னு முதல்ல கேட்பாங்க, ரைட்டா? பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லையா அவங்கக்கிட்ட? பாஸ்போர்ட் இருக்குதா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகே. ஸோ உங்ககிட்ட பாஸ்போர்ட் அப்படின்ற ஒன்று இருந்தால் தான் நீங்கள் யூகேயில் இருக்க முடியும். யூகேக்கான விசா வச்ச பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களை அங்கே சேர்த்துக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகணுன்னா அந்த நாட்டுக்கு நீங்கள் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். அந்த பாஸ்போர்ட்டுன்னு இருந்தால் தான் அந்த நாட்டில் சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. சரியா? அப்போது இந்த நாட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த உலகம் என்ற ஒன்றுக்கு என்ன பாஸ்போர்ட்? இந்த உலகத்துக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் சேர்ப்பாங்க. இல்லை, உயிர் தானே இங்கே வருது. அது அது என்ன பாஸ்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு வருது? இல்லை, அதெல்லாம் அப்புறம். வெரி குட். சரியா? இப்போது ஒருத்தர் இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்.
இப்போ என்கிட்ட இந்த உடல் இருக்குது, உங்ககிட்ட உடல் இருக்குதுன்றதுனால நம்ம 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்கிட்ட உடல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை பார்க்க முடியுமா, பேச முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் இருக்காது இல்லையா? அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போது நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித குல வாழ்க்கை இல்லை ஏதோ ஒரு விதமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம், போதும். இதோட நம்ம வந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அங்கேயே போயிடணும். ஸோ இன்னொரு தடவை இங்கே வரக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய முதற்கட்ட எய்ம். சரியா? அப்போது இந்த எய்ம்க்கான விஷயத்தில் நம்ம மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு நம்ம வரணும்னா அதுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் என்ற உடல் இருந்தால் மட்டும்தான் வர முடியுது. இந்த உடம்பு இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த உலகத்துக்கு வர முடியலை. ஸோ இந்த உடம்பு என்ற ஒன்றை எடுத்தால் மட்டுமே இந்த உலகத்துக்கு நாம் வர முடியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியும். சரியா? அப்போது அப்படியே எதிர்ப்பதம். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? உடல் எடுக்கக்கூடாது. உடல் என்ற பாஸ்போர்ட்டை வந்து கீழ்ச்சி போட்டுட்டு அது மறுபடியும் உருவாகாமல் தடுக்க வேண்டும். புரியுதா? அதாவது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இறந்து போகிறோம். இறந்து போனோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த ஆன்மா வந்து இன்னொரு உடம்பு எடுத்துடும். சரியா? அப்போ இந்த உடம்பு எடுத்து 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 இந்த உலகத்தில் வந்து இது இன்ப துன்பங்களை தூய்த்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த உடம்பு வந்து எடுக்காமல் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வராமல் இருப்போம். அப்போ நம்முடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு என்பது இனி வரக்கூடாது. சரியா? இன்னைக்கு முக்கியமான நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் அறிந்து அந்த காரணத்தை கிளியர் பண்ணுறதுக்கான வழியை நம்ம பண்ணணும். ஸோ நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உனக்கு உடம்பு என்ற ஒன்று வந்துவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலக வாழ்க்கை கட்டாயம். உலக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது நீங்கள் பணக்கார வாழ்க்கையாக இருக்கலாம், ஏழையான வாழ்க்கையாக இருக்கலாம், மிருக வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை வந்து மரஞ்செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணுன்ற ஒரு ஸ்டேஜு இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்முடைய பிளான் ஏ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் என்ற ஒன்று இந்த உலகத்திற்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதை நாம் முதல்ல நீக்க வேண்டும். இந்த உடல் என்ற ஒன்று நம்மக்கிட்ட இருந்து போயிடணும். சரியா? சரி. அப்போ வந்து இந்த உடலை உருவாக்குறவர் யார்? மனம். இல்லை, இந்த உடம்பு என்ற ஒன்று எது வரைக்கும் உருவாகும்? இல்லை, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு வந்து உருவாகிட்டு இருக்குமா, செத்துட்ட பிறகு இந்த உடம்பு உருவாகிட்டு இருக்குமா? சரியா? இப்போ ஒரு குழந்தை வந்து கர்ப்பப்பையில் ஒரு 10 வார கருவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்து ஹார்ட் பீட் இருக்குது, அதை பார்க்குறீங்க.
ஸோ அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லுறோம். சரியா? இப்போது இதே வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஹார்ட் பீட்டு இல்லை, குழந்தையோட வளர்ச்சி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை. உயிர் இல்லாததுனால அந்த உடம்பு வந்து அந்த வாரத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, வளரவே இல்லை. புரியுதுங்களா? அப்போது சிவவாக்கியர் கேட்குற மாதிரி உடம்பு உயிர் எடுத்ததா இல்லை உயிர் உடம்பை எடுத்ததா அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஸோ உடம்பு என்ற ஒன்று உயிரை எடுத்து வரவில்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் இப்போல்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்குது என்னென்னா, இந்த குழந்தை என்ற வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அது அம்மாவோடைய பிண்டம், அம்மாவோடைய ஒரு சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வெளியில் வந்து விழுந்து வாயை திறந்து அழுத உடனே மூச்சு காற்று உள்ளே போகும். அந்த மூச்சு காற்று உள்ளே போகிறத பிறகு தான் அந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை என்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா காற்று என்றதை வந்து ஒரு கடவுள்ன்ற மாதிரி வந்து ஒரு சில குரூப் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி காற்று தான் கடவுள், காற்று தான் எல்லாமே, ஜீவசக்தியான வாயு அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது உண்மை இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உலகத்திற்கு முதல்ல வர்றது எது? இந்த உயிர் என்ற ஒன்று. இந்த உயிர் என்ற ஒன்று கர்ப்பப்பையில் வந்து நிற்கிது. அந்த நேரத்தில் தான் இந்த உடல் சார்ந்த செமன் ப்ளஸ் ஓவம், பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்துவும் சேர்ந்த இடத்துல வந்து இந்த மூன்றாவதாக உள்ளே சேர்றது எது? உயிர். ஸோ எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விந்து தான் வந்து உயிர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை அல்லன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து ஒரு ஆண் வந்து ஒரு கோடி உயிரணுக்களை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறானா? 1 கோடி உயிரும் உள்ள, அப்போ அவ்வளோ பாப்புலேஷன் உள்ளே இருக்குதா? அப்போ அவன் ஒருத்தன் சத்தானா அப்போ அந்த 1 கோடி உயிரணுக்களும் செத்து போதா? அது வந்து அப்படி கிடையாது. உடல் வேறு, உயிர் வேறு. உயிர் என்றது வந்து எப்படி சொல்கிறது, நான் யார் என்ற கேள்விக்கு நம்ம உயிர்ன்றதை சொல்லுவோம். சரியா? உயிர் என்றது தான் தனித்து இருக்குது, உடல் என்பது தனித்து இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் ஆகி இந்த உடலை தேன்கூடு மாதிரி உருவாக்குறது வந்து இந்த உயிராக இருக்கின்றது. புரியுதுங்களா? இப்போது இந்த கையில் வந்து ஒரு அடிபட்டுடுச்சு, ஒரு ஆழமான காயம், சிஸ்டருக்கு தெரியும், ஆழமான காயம். இப்போ நம்ம டெய்லி அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து மெல்ல 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 அந்த காயம் ஆறி நார்மல் லெவலுக்கு வந்துடுது. சரியா? அப்போது இதை இறந்தவருக்கு ஒரு வெட்டுக்காயம் இருக்குது, நம்ம போஸ்ட்மார்ட்டத்தில் பார்க்குறோம். அந்த வெட்டுக்காயம் இருக்குது, ஆனால் அந்த வெட்டுக்காயம் ஆறுதான்னு கேட்டால் கிடையாது. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. அப்போது இறந்தவருக்கு வந்து காயம் ஆறாது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு காயம் ஆறுது. அப்படின்னா உங்கள் உடம்பை உருவாக்குறதுக்கான எவிடன்ஸ் எது? உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இந்த உயிருடைய ஹேபிட்டே என்னன்னா, இந்த உடலை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற விஷயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வந்து நம்முடைய உடம்பில் வந்து இருக்கக்கூடிய செல்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் 1 கோடி அணுக்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த உயிரானது வந்து இந்த உடலை கட்டமைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம், நல்லா சாப்பிட்டா நீ நல்லா முஷ்டி ஆகிடுவ,
நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வந்து ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்கணும், இதெல்லாம் வந்து மட்டும் போதுமா அப்படின்னா, இன்னும் ஒரு நார்மல் மனிதர்களுக்கே தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்றதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு புதிதாக வீடு கட்டுறீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஜல்லி, கண், மண், சிமெண்ட்டு எல்லாம் வாங்கின்னு வந்து வச்சிட்டிங்க. இப்போ வீடு எழும்பிடுமா? வீடு எழும்புறதுக்கு யார் முக்கியமாக வேணும்? ஸோ கொத்தனார் என்ற ஒரு கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து உழைப்பாளிகள் என்ற கேட்டகரி, உருவாக்குகிறவர்கள் என்ற கேட்டகரி இருந்தால் தான் இந்த ரா மெட்டீரியல்லாம் அது போய் சேரும். அந்த மாதிரி நீங்கள் பாட்டுன்னு வயிற்றில் ஒரு 2 இட்லியை உள்ளே தள்ளுறீங்க, வாய் வழியாக 2 இட்லியை உள்ளே தள்ளினீங்க. அந்த உள்ளத்தள்ள இட்லி இந்த உடம்பில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கைக்கு இவ்வளோ, காலுக்கு இவ்வளோ பங்கு அப்படின்றத இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் மறைமுகமாக நம்முடைய மெடிக்கல் சயின்ஸில் இல்லாத விஷயம். நிறைய வந்து ஒரு சர்டன் லிமிட்டை தவிர நம்ம வந்து மெடிக்கல் சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் இது. ஸோ இந்த ஒரு உருவாக்கத்தை உருவாக்குறது வந்து அந்த உயிர் சக்தி என்ற ஒன்று தான் உங்கள் உடம்பை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த உயிர் ஆற்றல் என்ற ஒன்று, இந்த உயிர் சக்தி என்ற ஒன்று இந்த உடம்பில் இருந்தால் தான் இந்த உடம்பு வந்து அழியாமல் பாதுகாக்கப்படும். இந்த வேடை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பில் உயிர் சக்தி என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த உடம்பு உருவாக்கப்படும். அடுத்தது இந்த உடம்பானது பாதுகாக்கப்படும், அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இவளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கினது வந்து உயிர் வந்து உடம்பை உருவாக்குகிறது, உயிர் வந்து உடம்பை பாதுகாக்கிறது. சரியா? இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது உயிரினுடைய இந்த இயக்கம் இருக்கின்ற வரை உங்கள் உடம்பு உருவாகி கொண்டே தான் இருக்கும். உடம்பு உருவாகி கொண்டே இருந்தால் நீங்கள் பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போது நம்ம வந்து இந்த உயிர் உடலை எடுக்காமல் இருப்பதற்கான வழியை செய்ய வேண்டும். ஓகேவா? அந்த வழி தான் வந்து வாசியோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை வந்து நம்ம வந்து செய்கிறோம். இது வரைக்கும் புரியுதா? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புடி நெல் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து வயலில் போட்டுடுறீங்க, அது விளைஞ்சி 10 புடி நெல்லாக வருது. 10 படி நெல் எடுத்துகிட்டு போய் வயலில் வைக்கிறீங்க, அது 100 படி நெல்லாக வருது. ஆனால் அந்த ஒரு பிடி நெல்லை தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிலத்தில் விதைச்சிங்கன்னா விளையவே விளையாது. ஸோ அந்த மாதிரி இந்த வித்துன்னு சொல்லக்கூடிய, இந்த நெல் விதைன்னு சொல்லக்கூடிய இந்த உயிரை நீங்கள் இந்த மாதிரி அவிச்சிடுறது தான் வாசியோகம். சரியா? இன்னைக்கு மக்கள் வந்து கண்ணாம்னான்னு வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கடவுளை பார்த்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் போய் வெட்ட வெளியே பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே யூஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த லெவலில் நீ போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலும் அது உங்களுக்கு எந்தவித பயனையும் தரப்போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் மோட்டிவ் என்ன? இங்கேருந்து வெளியே போகணும். வெளியே போகணுன்னா அதுக்கு ஒரே வழி, உங்கள் பாஸ்போர்ட்டை கிழிக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் இனி ரெனுவலுக்கே வரக்கூடாது. அதுதான் நம்மளுடைய எய்மையை வழிய
இந்த கையில் அப்படி ஜிமிக்ஸ் காட்டி சித்து காட்டி இந்த பக்கத்துலேருந்து ஒரு என்ன சொல்ல தங்க காசு வர வைக்கிறது, இந்த பக்கத்தில் வந்து ஒரு எதையாவன்ட்ட மறைய வைக்கிறது போகிறது, இந்த மாதிரி சித்துக்கள் காட்டுறது நம்ம வேலை இல்லை. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் போய் சிக்காதீங்க, சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்மீகத்தில் பெரிய குருமாருன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட 3 வேளையும் சாப்பிட்டுட்டு மோஷன் போயின்னு தூங்கின்னு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களும் தே ஆர் ஆல்சோ a நார்மல் பீயிங் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, இப்போது நீங்கள் ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போது இந்த வீடு முடிந்த பிறகு உங்களுக்கு மறுபடி கல் மண் ஜல்லி இதெல்லாம் தேவைப்படுமா? தேவைப்படாது இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடு வந்து ஒரு 50 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு இந்த ஜல்லி மண் கல் எல்லாமே தேவைப்படாது. அதே மாதிரி தான் இந்த உடம்பு என்ற வீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வீடாக இருக்குது. இந்த வீட்டில் இனி எந்த டிஸ்ட்ரக்ஷனும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த வீட்டுக்கு தேவையான உணவு, தண்ணீர், ஆக்சிஜன் இதெல்லாம் தேவைப்படுமா? தேவைப்படாது. சரியா? ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போது உங்களுடைய வீடு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த உணவு என்ற ஒன்று தேவைப்படாது, தண்ணீர் என்ற ஒன்று தேவைப்படாது, ஆக்சிஜன் என்ற ஒன்று தேவைப்படாது. சரியா? அப்போது இதெல்லாம் தேவைப்படல அப்படின்னா இதனுடைய கழிவுகளான யூரின் மோஷன் எல்லாம் வருமா? வராது. சரியா? ஸோ யூரின் மோஷன் வேர்வை எதுவுமே வராது. ஸோ எதெல்லாம் இப்போ வந்து இந்த கம்ப்ளீஷன் ஆனோடனே நின்று போச்சு. நீங்கள் உணவு சாப்பிட்றது நின்று போச்சு, உணவு சாப்பிட்றது நின்று போச்சு, தண்ணி குடிக்கிறது நின்று போச்சு. சரியா? அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுடைய மூச்சு காற்று நின்று போயிடும், சுவாசம் நின்று போயிடும். சுவாசம் நின்று போச்சுன்னா நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தமா, செத்துட்டோன்னு சொல்லுவாங்களா? ஆஸ் எ டாக்டர் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா மூச்சு காற்று வரல அப்படின்னோடனே இவர் போயிட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது உண்மை அல்ல. சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்றானது நின்றுவிடும், வெளியவே வராது, வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. சரியா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குருமான்னு சொல்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, தூங்காமல் இருக்கிறாங்களா, இல்லை வந்து காலையில் மோஷன் போகாமல் இருக்கிறாங்களா? அப்புறம் அவங்க என்ன வந்து குருமார்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாமே அவங்க வந்து ஒரு ஒரு இல்யூஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப தூரம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய பாதைன்றதை புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக நம்ம கற்றுக்கிறதோ, அதனால் வந்து நானும் போனேன் இத்தனை லட்சம் கொடுத்து இவர் பெரிய குருமார்கிட்ட கற்றுட்டு வந்துட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து யூஸ் இல்லை. அதை நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வாசி யோகம் அப்படின்னு பண்ணுறது வந்து ஒரு பயிற்சின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, கொஞ்ச நேரம்தான். ஆனால் அதுக்கான அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ரொம்ப நேரம்.
நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் ரொம்ப நேரம் நம்மளுக்கு. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த உடம்பு எப்படி உருவாச்சு, இந்த உடம்பிலிருந்து தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னென்ன, இந்த உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அது தேவைப்படாத பொருட்கள் என்னென்ன. சரியா? இப்போ உங்களுக்கு உணவு உட்கொள்ளாத நிலையும் இந்த கழிவு பொருட்கள் வெளியே போகாத நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் சுத்த தேகம்னு பேர். இதுக்கு பேர் சுத்த தேகம். சரியா? ஸோ இந்த சுத்த தேகம் என்பது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் அழியாது என்பதை புரிந்துக்கிறீங்க. இது எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த தேகமானது மண்ணு தின்னாது. இந்த சுத்த தேகம் என்பதுக்கு பேர் தான் தங்க தேகம். சரியா? இந்த தங்கமாக ஆயிடுச்சு அந்த தேகம், அதனால் அந்த மண்ணு தின்னாது. இந்த முறையை கையாள்வதற்கு பெயர் தான் ரசவாதம். ரசவாதம்னா வெளியில் இருக்கிற ஒரு பொருளை தகரத்தை தங்கமாக மாற்றுற வித்தைகள் பண்ணுறது ரசவாதம் அல்ல. இந்த தகர உடம்பை தங்க உடம்பாக மாற்றிக்கொள்வது தான் ரசவாதம். அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நான் ரசமணி கட்டுறேன், பாதரசத்தை உருக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்காது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த உடம்பு என்ற ஒன்றை நம்ம அழியாத நிலைக்கு கொண்டு போய் சுத்த தேகத்துக்கு நிறுத்திக்கிறோம். ஓகேவா? இப்போ சுத்த தேகத்துக்கு நிறுத்திட்டா இப்போ என்ன நடக்கும்னா, எந்த அழிவும் இந்த உடம்புக்கு இருக்காது, எந்த உற்பத்தியும் இந்த நிலைமைக்கு இருக்காது. கரெக்டா? அப்போது இந்த உயிர் உற்பத்தியை நிறுத்திடும்ன்றது உண்மையா இல்லையா? ஏன்னா இங்கே தேவை ஏற்படலை. சுத்த தேகம் வந்துட்ட பிறகு அந்த இடத்துல புதுசாக உற்பத்தி பண்ணுவதற்கு தேவை எதுவும் ஏற்படலை. ஏற்படாத காரணத்தினால உங்களுக்கு அந்த சுத்த தேகத்தில் இந்த உற்பத்தி என்ற ஒன்று இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த உற்பத்தி என்பது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு 70% கரையை கடந்துருக்குறோன்னு அர்த்தம். சரியா? இது வரைக்கும் பார்த்துக்குங்க. சரி, இப்போது அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலில் பற்றின கொஞ்சம் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழந்தை என்பது வயிற்றிலே உருவாகும் பொழுதே உயிரோடு தான் இருக்குது. அது ஒரு தனி பிறவி, அதுக்கென்று தனியாக ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே கையை காலெல்லாம் ஆட்டுதுன்றதை புரிஞ்சுங்க. அப்போது கையை கால் ஆட்டுதுனாலே தன்னுடைய கை தன்னுடைய கால் என்பதை அது உணர்ந்து கொள்கிறதுன்றத புரிஞ்சுக்குங்க. அப்பயே அதுக்கு நான் என்ற உணர்வு வந்துடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் என்ற உணர்வு வெளியே உழுந்த பிறகு தான் வருதெல்லாம் கிடையாது. எப்போ தன்னுடைய உடம்பை இயக்கக்கூடிய தன்மைக்கு அது வந்துடுச்சோ அப்பயே அது தன்னுடைய உடம்பு என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை என்ன சொல்கிறது, கை சப்போம், கொட்டாவி விடும், காலை எடுத்து வாயில் வச்சு சப்போம், கையங்காலம் ஆட்டும். சரியா? அப்புறம் காலால் வயிற்றை உதைக்கும். இந்த வேலைகள்லாம் அது செய்யும். சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதனுடைய அது தன்னுடைய எல்லையை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பு தான் தன்னுடைய எல்லை என்றதை அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. அதனால தான் அந்த கையை அசைக்குது, காலை அசைக்குது, எல்லாம் பண்ணுது. அப்போது இந்த நான் என்ற உணர்வு ஆனது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகிட்டே வந்துடுச்சுன்னு தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இப்போ குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு.
நம்ம குழந்தை டெலிவரி ஆகி வெளியில் வந்து விழுது. விழுந்த உடனே நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரற்ற குழந்தை வந்து சுவாசம் பண்ணாது. உயிர் உள்ள குழந்தை மட்டுமே சுவாசம் பண்ணும். இதை நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சுவாசம் பண்ணுறதுனால உயிர் வரல, உயிர் இருக்கிறதுனால சுவாசம் பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ இந்த சுவாசம் என்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை இந்த வெளி உலகத்துக்கு வந்து விழுந்த உடனே இந்த உயிரானது வந்து இந்த மூளைக்கு முதல்ல ஒரு கட்டளையை அனுப்புது. அந்த கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நெஞ்சுக்கூடே நீ விரிவடை அப்படின்ற ஒரு கட்டளையை அனுப்புது. இந்த நெஞ்சுக்கூடுக்குள்ளே தான் இந்த லங்ஸ் வந்து ஒரு சுருங்கிய பலூன் மாதிரி உள்ளே இருக்குது. இப்போது இந்த நெஞ்சுக்கூடானது வந்து விரிவடையும் பொழுது இந்த சுருங்கிய பலூனுக்கும் இந்த நெஞ்சுக்கூடுக்கும் நடு மத்தியில் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அந்த நெகட்டிவ் ஸ்பேஸை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காகத்தான் மூக்கு வழியாக காற்று வந்து ரஷ் பண்ணி நுரையீரலை நோக்கி ஓடுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெஸ்பிரேஷன் என்பது என்னன்னா, ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை அப்பப்போ கிரியேட் பண்ணுறது தான் அந்த சுவாசத்தை வந்து உண்டு பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ சுவாசம் என்பது இந்த உயிரிலிருந்து இடப்படுகின்ற ஒரு கட்டளை அப்படின்றத நீங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கட்டளைப்படி தான் இந்த சுவாசம் என்பது நடைபெறுகிறது. ஸோ இந்த சுவாசத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் காற்று கடவுள் அல்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ காற்று என்பது ஒரு பேசிவாக வந்து நம்ம மூக்கு வழியாக நுரையீரலுக்கு உள்ளே போகுது. ஸோ அது வந்து அதுக்கு காரணமாக இருக்கிறது எது? நெஞ்சுக்கூடு விரியறது. நெஞ்சுக்கூடு எப்போ விரியும்னா உயிர் கட்டளை இட்டால் மட்டும்தான் நடக்கும். அப்போ உயிர் என்ற ஒன்று அந்த உடம்பில் இருந்தால் மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லைன்னா வந்து நடக்காது என்பதை புரிஞ்சுக்கணும். ஸோ உயிரே கடவுள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். காற்று கடவுள் அல்ல அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லையா? நல்ல ஒரு தொடக்கத்துக்கு ஒரு நல்ல இதாக ஃபண்டமெண்டலாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்றதே புரியும். ஓகேவா? ஓகே சார். ஸோ நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகலாமா? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து உயிர் ரகசியத்தை பற்றி நம்ம வந்து எல்லாம் பேசிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாழா போன உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்து 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 நொந்து 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 இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு சந்தோஷமாக கூட இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வாழ்ந்து வாழ்ந்து நம்ம வந்து போர் அடித்து போய் இனி இறைவன் யார், நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எப்படி போயிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து நம்மக்கிட்ட தோன்றிடுது. அப்போ தான் வந்து நம்மளை பற்றின ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபடுறோம். நம்ம யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலையே, நாம் வந்து இந்த வெறும் உடம்பு தானா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஒரு பூதாகரமாக எடுத்துகிட்டு வரோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக வந்து ஒரு 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 ஆஸ்பெக்டாகவே இது தெரியுது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் படி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த
உலகத்தை விட்டு நாம் வந்து போகிறதுக்கான வழி என்னென்ன அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச விஷயங்கள் தான் சித்தர்கள் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ இப்போது நம்ம சொன்ன மாதிரி வாசி யோகம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாசி யோகத்துக்கு என்ன அவசியம் ஏன் வந்து பண்ணணும், அது பண்ணுறதுனால என்ன ஆக போகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போது நம்ம என்ன வந்து பார்த்தோம், முதல்ல எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உடம்பை, உருவாகி கொண்டே இருக்கின்ற இந்த உடம்பை நாம் வந்து ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டணும். அங்கே அழிவும் இருக்கக்கூடாது, உருவாக்கமும் இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த உடம்பில் உயிர் என்ற ஒன்று தங்கி இருக்கின்ற வரை இந்த உடம்பு அழியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த உயிரிலிருந்து ஒரு மருந்து சுரக்குது. அந்த மருந்து தான் நம்மளை உடம்பை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு செல், நம்ம உடம்பில் இருக்கின்ற ஒரு செல் அழியாமல் நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்கன்னா அதே தான் எல்லாத்துக்கும். இந்த செல் அழியாமல் இருந்துச்சுன்னா எல்லா செல்லுமே அழியாது, அப்போ உடம்பு அழியாது. ஸோ இப்போ உடம்பு அழியலைன்னா நமக்கு இன்புட்டு தேவைப்படாது, ஃபுட்டுக்கிட்ட எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி அவுட்புட்டு போகாது. ஸோ யூரின் மோஷன்லாம் போகாது. இதுதான் பேசிக். ஸோ இப்போது இந்த உடம்பு அழியாமல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த உடம்பு அழியாமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்து எங்கிருந்து இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த மருந்தானது வந்து அதே உயிரிலிருந்து தான் சுரக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். சரியா? இந்த உயிரிலிருந்து பெறப்படுகின்ற அந்த மருந்து இந்த செல் டெத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது அடுத்த கேள்வி வந்துடுச்சு. அந்த மருந்து என்பது வந்து என்ன மருந்து அப்படின்றத அடுத்த கேள்வியாக வருது. இப்போது நீங்கள் இப்பொழுது ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ இறந்துட்டாங்க. அப்போ அந்த வீடு வந்து சந்தோஷமாக இருப்பாங்களா, துக்கமாக இருப்பாங்களா? எல்லாருமே சேர்ந்து அழுது துக்கமாக தான் இருப்பாங்க. சரியா? சரி, இப்போ அந்த இறக்கின்ற தருவாயில் இருக்கும்போது அந்த தாத்தா வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாரா, துக்கமாக இருந்திருப்பாரா? அவரும் துக்கமாக தான் இருந்திருப்பார். சரிங்களா? அப்போது இறப்பு என்பது ஒருத்தருக்கு என்ன கொடுக்கிறது? துக்கத்தை தான் கொடுக்குது. இறப்புன்றது துக்கத்தை தான் கொடுக்குது. சரியா? இறப்புன்றது வந்து டிஸ்ட்ரக்ஷன், ஒரு செல்லுடைய டெத்து. சரியா? அந்த செல்லுடைய டெத்து வந்து துக்ககரமான விஷயம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ இதுக்கே அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ இந்த செல்லை வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் சாகாமல் இருக்கும்? வாசியோகம் பண்ணால் சாகாமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வெரி குட். ஸோ இந்த துக்கம் என்ற ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி அந்த செல்லை கொன்னுடுச்சோ அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பினாக்கா சந்தோஷம் என்ற ஒன்று வந்துச்சுன்னா அந்த செல்லு சாகாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ஆனந்தம் என்ற ஒன்று வந்துச்சுன்னா இந்த செல் டெத்தை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிடலான்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மொத்த உடம்பையும் காப்பாற்றணுன்னா
அந்த ஆனந்தம் என்ற மருந்தை நீங்கள் உடம்புல ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த உடம்பானது வந்து அழியாது. ஓகேவா? ஸோ இந்த ஆனந்தம் என்ற மருந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆனந்தம் என்ற மருந்து உங்கள் உயிரில் தான் இருக்கு என்பதை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் உயிர் தான் வந்து சச்சிதானந்த நிலையில் இருக்கு, சத்து சித்து ஆனந்த நிலையில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிரில் இருந்து தான் நாம் எதை எடுத்துகிட்டு வர போகிறோம்? ஆனந்தம்ன்ற மருந்தை கீழே கொண்டு வர போகிறோம் உடம்புக்கு. ஓகேவா? சரி. இப்போது இந்த உயிர் என்ற ஒன்று இந்த உடம்புல எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம போய் இங்கே வந்து ஆனந்தத்தை வந்து பெற முடியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து சித்தர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, எண்ணெயும் இல்லையடி, திரியும் இல்லையடி, புகையும் இல்லையடி. இந்த உயிரானது வந்து ஒரு ஜோதி வடிவத்தில் அதுக்கு திரியும் இல்லாமல், எண்ணெயும் இல்லாமல், ஒரு புகையும் இல்லாமல் இந்த கபாலத்துக்குள்ள இந்த ரெண்டு காதுக்கு நடுவில் ஒரு ஓட்டப்பாய் இப்படி ஒரு கோடு போட்டுடணும். இப்போ இந்த மேலேருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இதுலேருந்து இப்படி ஒரு நேராக ஒரு கோடு போடுங்க. ஸோ இந்த ரெண்டு கோடும் உள்ளே வந்து அண்ணாக்குக்கு மேலே இப்படி இன்டர்செக்ட் ஆகி நிற்கும். அண்ணாக்குன்னா தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும், உள்நாக்கு, உள்ளே இருக்கிற குட்டி நாக்கு. இது வெளில இருக்கிற நாக்கு, உள்ளே இருக்கிறது யூலான்னு சொல்லுவோம். யூலான்னு சொல்லக்கூடிய உள்நாக்கு. அதுக்கு ஜஸ்ட் மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ன்றது வந்து இருக்குது. ஸோ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் தான் இந்த உயிரானது வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்முடைய சித்தர்களுடைய பாடல்களில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த உயிரை தேடி நாம் போகணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அது எப்படி வழி அதையும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தெரியாமல் நம்ம உயிரை தேடின்னு போக முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த உடம்பில் வந்து மொத்தம் வந்து 9 வாசல் வந்து திறந்து இருக்குது. 9 வாசல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே திறந்தே இருக்குது. 2 கண், மூக்கு, காது, வாய், இப்படி எல்லா அந்த 9 வகையான ஓட்டைகளும் ஓப்பனாகவே இருக்குது இயற்கையாகவே. ஆனால் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அது பேர் 10ஆம் வாசல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10ஆம் வாசலுக்கு வேறு பேருன்னு கேட்டிங்கன்னா ஊசி முனை வாசல், ஏழை வாசல், தமர் வாசல், சுழுமுனை, இப்படி பலவிதமான பெயர்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாசல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுது. இது நாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறோம், அது அந்த பக்கத்தில் வந்து உயிர் இருக்குது. இந்த பவுண்ட்ரி வந்து பாகிஸ்தானு, இந்த பவுண்ட்ரி இந்தியா, ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து 10ஆம் வாசல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிடலாம், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துக்கலாம். ஸோ இந்த ஓட்டையை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஓட்டை என்பது வந்து ஒரு உண்மையான ஓட்டையா? இப்போ கண்ணுக்கு இப்படி ஓட்டை போட்டோன்னா ஓட்டை உண்மையிலே இருக்குது. இந்த கபாலத்தில் பார்க்கும்போது இந்த ஓட்டையில் 2 கண்ணுக்கான ஓட்டை.
அந்த மாதிரி 10வது வாசலுக்கு ஓட்டை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு சில குரூப் வந்து அப்படி 2 ஓட்டை இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த 10வது வாசல் என்பது ஒரு மாயா வாசல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெர்ச்சுவல் ஹோல். வெர்ச்சுவல் ஹோல் தான் மாயா வாசல். ஓகேவா? சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எய்ம் என்ன? இந்த ஆனந்தம் என்ற மருந்தை இந்த உடம்புல இருந்து இறக்கணும். சரியா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிரை எடுத்துன்னு வந்து இந்த உடம்போட கட்டிட்டா, இந்த உடம்பும் உயிரும் பிரியாத மாதிரி ஒரு கயிறு போட்டு கட்டிட்டோன்னா அப்போ உடம்பு அழியுமா? அழியாது இல்லையா? அப்போ இந்த உயிரையும் உடம்பையும் கற்ற வித்தை தான் வாசியோகம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு நடு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கதவு வந்து என்ன கதவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாகிஸ்தான் தான் கடவுள்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஆன்மான்னு வச்சுக்கோங்க. இந்தியான்றது வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பேருக்கு நடு மத்தியில் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு தான் 10ஆம் வாசல். அந்த வாசலை மூடி இருக்கிறதுக்கு வந்து ஒரு கதவு இருக்குது. அந்த கதவின் பெயர் தான் மனம். புரியுதா? அதாவது உடல் என்ற ஒன்றுக்கும் உயிர் என்ற ஒன்றுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் மனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இந்த மனம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பாக இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் என்பதை புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு யோசிக்கிறீங்க, இன்றைக்கி என்ன டிஃபன் சாப்பிட்றது அப்படின் போது அது ஒரு முதல் எண்ணம். அடுத்தது வீட்டில் ஆள் இல்லை, 2வது எண்ணம். அப்போ வெளியில் போய் தான் சாப்பிட்ணும், 3வது எண்ணம். எந்த இடத்துல போய் சாப்பிட்றது, 4வது எண்ணம். அப்போ ஹோட்டலில் கண்டுபிடிச்சாச்சு, அங்கே போய் என்ன சாப்பிட்றது, 5வது எண்ணம். இட்லி சாப்பிட்லாமா, தோசை சாப்பிட்லாமா, இப்படி 6வது 7வது எண்ணம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சட்டை பேண்ட்டை மாட்டுறோம். அதுக்கப்புறம் பைக் எடுக்கிறோம், காசு எடுத்துக்கிறோம், அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், முடிக்கிறோம். ஸோ இதெல்லாமே எண்ணங்களின் தொகுப்பினால் வரக்கூடிய விஷயந்தான் ஒரு செயல். இந்த செயலாக்கம் வந்து ஒரே நேரத்தில் பல விதமான செயலாக்கங்களுடைய தொகுப்பாக இருக்கிறது தான் மனம். இந்த மனசுக்குள்ளே 1008 விஷயங்களும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். அதாவது அப்படியே பெண்டிங் ஃபெயிலாக இருக்கும். அதாவது இது வந்து 1ஆம் தேதி உங்களுக்கு இஎம்ஐ கட்டணும், இன்னும் 10ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும். அப்போ 2 எண்ணங்களும் உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கும். 1ஆம் தேதி வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, 10ஆம் தேதி வரும்போது 10ஆம் தேதி இஎம்ஐ எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பதிவு உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அதை நீங்கள் ஞாபகமாக நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இதை மாதிரி பெரிய பெரிய குப்பைகளை வந்து சுமந்துட்டு இருக்கிறது தான் இந்த மனம். இந்த மனம் என்பது வந்து எப்படின்னாக்கா, சந்தோஷ எண்ணங்களையும் உள்ளே வச்சுருக்கோம், சந்தோஷமான தன்னுடைய அனுபவங்களையும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் வச்சுருக்கோம். அதே மாதிரி நெகட்டிவாக நடக்கக்கூடிய கஷ்டங்களினுடைய எண்ணங்களையும் அதில் தொகுப்பாக வச்சுருக்கோம். அப்போ மனம் என்பது 2பட்ட கலவை என்பதை புரிஞ்சுக்குங்க. ஸோ மனம் எப்பயுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மனம் என்பது எவ்வளவு எண்ணங்களை கொண்டிருக்கிறதோ அவ்வளவு பெரிய கதவாக மாறிடும்ன்றதை புரிஞ்சுக்குங்க.
இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கதவானது மனம் பெருசாக இருந்ததுன்னா பெரிய தடிமனான கதவாக மாறிடும். அப்போ அது வழியாக அதை ஓப்பன் பண்ணின்னு போகிறதுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது ஒரு பெரிய இரும்பு கதவாக இரும்பு கோட்டையாக கூட மாறிடும், அதை திறக்க முடியாத மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த உயிர் சத்தானது வந்து உங்கள் உடம்புல பரவாது. அப்போ உங்களுக்கு வந்து வியாதி வரும், ஏஜிங் வரும், உங்களுக்கு உயிரே போயிடும். சுத்தமாக வரலைன்னா என்ன பண்ண முடியும்? உயிராற்றலே வரலைன்னா இறப்பு. ஸோ இந்த மனம் என்ற ஒன்று இதுக்கு மெயினாக காரணமாக இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மனம் என்ற ஒன்றை வந்து நம்ம மெலிசாக்கி அந்த கதவை வந்து மெலிசாக மாற்றி அப்போ தட்டி திறக்கிற அளவுக்கு அதை வந்து மாற்றணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய உயிரின்னு சொல்லக்கூடிய கடவுள்னு சொல்லக்கூடியவரை போய் பார்க்க முடியும். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். கடவுள் அண்ணாண்ட பக்கம் இருக்கிறார், உயிர் அண்ணாண்ட பக்கம் இருக்குது, எல்லாம் ரைட்டு. அப்போ இன்னாண்ட பக்கம் இருக்கிறது யார்? உடல், மனம். நான் நாங்கள் அதை புரிஞ்சுக்க. முதல்ல நான் என்ற உணர்வு வந்து இந்த பக்கம் இருக்கு. யாரை போய் மீட் பண்ண போறாங்கன்றத புரிஞ்சுக்கிங்க. மோடி இந்த பக்கம் இருக்கிறாரு, அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரதமர் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ மோடி என்பது தான் நான். புரியுதா? மோடி என்பது தான் நான். என்ன இந்த உடம்பை எல்லையாக கொண்டு உருவான உணர்வினுடைய வெளிப்பாடு தான் நான். நான்னா யாருன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த மொத்த உடம்புக்கும் ஒரு சென்சரி சிஸ்டம் வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடு உணர்வு இருக்குது இல்லையா? இப்படி தொட்டால் தெரியுது இல்லையா? கண்ணில் பார்க்குறோம் இல்லையா? அப்புறம் காதில் கேட்குறோம் இல்லையா? இந்த உணர்வுகளினுடைய மொத்த பரிமாணமாக இந்த எல்லையை வந்து சுற்றி இருக்கிறது தான் வந்து நான் என்ற உணர்வு. ஓகேவா? இப்போ இந்த நான் என்ற உணர்வு வந்து இந்த 10ஆம் வாசலினுடைய இந்த பக்கத்தில் உட்காந்துங்குது. 10ஆம் வாசலினுடைய அந்த பக்கத்தில் உயிர் என்ற ஒன்று உட்கார்ந்துருக்குது. இப்போ இந்த நான் என்ற ஒருத்தர் வந்து இந்த 10ஆம் வாசலை ஓப்பன் பண்ணிக்கின்னு அந்த இறைவன் சொல்லக்கூடிய ஆன்மாவை போய் பார்த்து அவர் கூட பேசி அவராகவே இவரும் மாறி 2 பேரும் அங்கேயே கரைந்து போய் எதுவுமே இல்லாத நிலைக்கு போகிறதா சமாதி. சமாதினா என்ன? இந்த நான் என்ற உணர்வை உயிர் என்ற ஒன்றில், உயிர் தான் வெட்ட வெளியாக இருக்குது, அந்த உயிர் என்ற ஒன்றில் கலந்து கரைந்து போனால் அது பேர் சமாதி. அப்போ நான் என்ற உணர்வு அதுக்கப்புறம் வெளியில் வராது. நான் என்ற உணர்வு வரலன்னா உடம்பு இயங்குமா? இயங்காது. அதுதான் சமாதியில் இருக்கிறது. அதோட அந்த இடம், இந்த பாடி வந்து இறந்த மாதிரியே இருக்கும், ஆனால் இறக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணர்வு என்றது ஒன்று உயிரில் போய் கலந்து இந்த உயிரையும் உடலையும் இணைச்சி நிற்கும், இணைஞ்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் மனம் என்ற ஒன்று இல்லாமல் போன பிறகு தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போது பாகிஸ்தானுக்கும் இதுக்கு நடுமத்தில் இருக்கிற கேட்டு தான் மனம்னு சொன்னோம். இப்போ நான் வந்து மோடியாக இருக்கிறேன். இந்த மோடி இந்த கதவை ஒற்றின்னு அந்த பக்கம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு டெக்னிக் மூலயமா இந்த கதவை வந்து டைல்யூட் பண்ணிடுறாங்க. கதவு உருகி வழி வந்து விலகிடுது. இப்போ கதவு வந்து எதுவுமே இல்லைங்க. இல்லைன்ன உடனே பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றாயிடுது. ஏன்னா அது 2 பேருக்கு நடுவில் இருந்தது வெறும் கதவு. அந்த கதவு போனோடனே 2 பேரும்
ஒன்றாயிட்டாங்க. அப்போ இந்த உயிரும் உடலும் ஒன்றாயிடுச்சு. அது கூடவே என்ன பண்ணுறேன், இந்த நான் என்ற உணர்வு உயிருக்குள்ளே போய் கரைந்து போகின்றது. அப்போ இனிமேட்டு இந்த உயிரையும் உடலையும் பிரிக்க முடியாது. சரியா? இப்போ இந்த உயிரையும் உடலையும் பிரிக்க முடியலன்னா இந்த உடல் அழியுமா? அழியாது. அப்போ இந்த உடம்பை சாப்பிடுமா? சாப்பிடாது. வெளியில் போகுமா? கழிவுகள் போகாது. சுத்த தேகத்துக்கு வந்துடும். ரைட்டா? இதுவரை சமாதிக்கு போகக்கூடிய விஷயம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவரை டவுட் இருந்தால் கேளுங்க. சார் உணர்வுன்றது என்ன இமோஷன்ஸ்ங்களா சார்? அது வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சதுன்னா, முதல் எழும்பிய எண்ணம் எது? எது எழும்புது முதல்? பசியா? இல்லைம்மா, முதல்ல எழும்புற எண்ணம் எது? நான் என்ற எண்ணம் தான். எனக்கு தானே பசிக்குதுன்றோம். எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து வேலை இருக்குது, எனக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு எனக்குன்னு சொல்லி தான் மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ முதலில் எழும்பிய எண்ணம் எது? நான் என்ற எண்ணம். அந்த எண்ணம் தான் வந்து உங்கள் உடம்பு முழுக்க சுற்றி இருக்கின்ற உணர்வாக இருக்குது. அதுதான் உங்களை ஒரு ஈ மிச்சா கூட உடனே அது வந்து காட்டி கொடுத்துரும். உடனே அதை உணர்ந்துடும். யார் உணர்ந்ததை? நான் உணர்ந்துட்டேன். என் கையில் ஈ மிக்குதுன்றதை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த உணர்வு என்ற ஒன்று இந்த உடம்பை முழுக்க சுற்றி இருக்கிறதுனால தான் நீங்கள் வேற, நான் வேற அப்படின்றத பிரிக்குது. பார்டர் பிரிக்கிறதுக்கு காரணமே இந்த நான் என்ற உணர்வு தான். இப்போ 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேர் உட்கார்ந்தாலும் 2 பேருக்கு 2 உணர்வு இருக்கு. இவருடைய உணர்வு தனி, அவங்களோட உணர்வு தனி. புரியுதா? அப்போ இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு என்னன்னா அந்த உணர்வு தான். இதே ஒரு மூட்டை மேலே இன்னொரு மூட்டையை போட்டால் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அதுக்கு உணரும் தன்மை எதுவுமே இருக்காது. சரியா? அப்போ டிஃபரன்ஸே இருக்காது. அப்போ இந்த உணர்வு என்பது தான் இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்வு தான். இந்த உணர்வு தான் செப்பரேஷன். இந்த உலகத்தில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மாதிரி மலை இருக்குது, இந்த மாதிரி மடு இருக்குது, இந்த மாதிரி மிருகங்கள் இருக்குது, இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறது எது? உங்கள் உணர்வு. இந்த 5 புலன்களின் மூலியமாக வரக்கூடிய உணர்வை தவிர்த்து இந்த உலகம் இருக்குதுன்னு யாராலையாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல, இந்த உணர்வு இல்லாம இந்த உலகத்தை நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்ப அந்த சென்சரி இன்புட் மூலமா தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் இது வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான். ஸோ இப்போ சென்சரின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு மூலயமா தான் இந்த உணர்வு உலகத்தை எல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டிகிட்டு இருக்கு. அப்போது இந்த சென்சரின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வை நேராக எடுத்துகிட்டு போய் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல நிறுத்திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுமா. சென்சரி இப்போ அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? உங்கள் உயிரில் இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்கள் உயிரில் இருந்து தான் இந்த உணர்வு வருது. கீழே வந்து இந்த உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணின்னு மறுபடியும் எடுத்துகிட்டு போகுது. உங்கள் உயிருக்கு மெசேஜ் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கே ஆள் வரலன்னா முடிஞ்சு போச்சு. அவரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உடம்பு ஆராய்ச்சி பண்ணது போதுண்டா, இப்போ உயிர் ஆராய்ச்சி பண்ணுன்னு உயிர் பக்கம் திருப்பி விடுறோம். இப்போ ஸோ அந்த உணர்வினுடைய இயல்பே என்னன்னா
அது எதெல்லாம் உணருதோ உடனே வந்து நம்முடைய ஜீவனுக்கு சொல்லிடும், நம்முடைய உயிருக்கு சொல்லும் என்ன உணர்ற அப்படின்றது. அப்போ அந்த ஆனந்தம் என்பதை உணர்றத வந்து அது வந்து நம்ம உயிருக்கு வந்து சொல்லும். புரியுதா? அப்போ இந்த உடம்புல வந்து ஆனந்தம் பாஞ்சிக்கிட்டு இருக்கிறது உங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தியானத்தினுடைய தன்மையில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆனந்தம் என்றதை வந்து உங்கள் உடம்புல இறங்குறதுன்றதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ வந்து உங்களால் உணர முடியும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆனந்தம்னா என்ன அப்படின்றத ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. ஆனந்தம்னா என்னென்னா, சந்தோஷன்றது வேற, ஆனந்தம்ன்றது வேற. ஆனந்தம்ன்றது என்னென்னா, தப்பாக நினச்சிக்காதுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது அதனுடைய உச்சக்கட்டத்தில் ஏற்படுகின்ற விந்து வெளிப்படுதலின் போது ஏற்படுகின்ற ஒரு சின்ன இன்பம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒரு கோடி மடங்காக பெருக்கி அதை 24 மணி நேரமும் உங்கள் உடம்புல நிறுத்தினா எப்படி இருக்குமோ அது பேர் ஆனந்தம். புரியுதா? அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே அந்த சச்சிதானந்த நிலையை உணர்ந்திருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. ஒரே செகண்டு உணர்ந்திருக்கிறாங்க, அந்த இன்டர்கோர்ஸ் டயத்தில் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஆனந்தத்தை உணர்ந்திருக்காங்க. அந்த ஆனந்தம் வந்து 24 மணி நேரமாக மாற்றி அதை அந்த 1 கோடி மடங்காக மாற்றி உங்கள் உடம்பு முழுவதும் பரவு செய்யும் போது உங்கள் உடம்பு அழிவே அழியாது. இவ்வளோதான் அதனுடைய விஷயமே. ஸோ இந்த அழியா தன்மையில் இந்த சமாதியில் உள்ளே போன பிறகு அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் அப்புறம் நடக்கும். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ நீங்கள் அது சொன்னீங்க, இப்போ அது ப்ராக்டிக்கலாக எனக்கு அது அந்த ஆனந்தம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? அந்த ஆனந்தம் நமக்கு வந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றது தான் அடுத்த ஸ்டேஜ். ஓகே சார், ஓகே. இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஐஸ் கட்டி எப்படி இருக்கும்? சாலிட் ஃபார்மில் இருக்கும். சரி, ஐஸ் கட்டி தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். சரியா? இப்போ அந்த ஐஸ் கட்டியை நான் என்ன கேட்குறேன், உங்கள் உடம்புல வந்து சில்னஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ் கட்டி கையில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடம்பு மேலெல்லாம் பூசிக்கலாம். உடம்பு மேலே ஐஸ் கட்டியை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜில்னஸ் உள்ளே வந்துடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணுறீங்க, ஐஸ் கட்டியும் உடம்பையும் ஒன்று சேர்க்குறீங்க. அப்படி தானே அர்த்தம்? இது வந்து உடம்பு, இது ஐஸ் கட்டி. இந்த ஐஸ் கட்டி எடுத்து இப்படி வைக்கிறீங்க. இப்போ இதனுடைய சர்ஃபேஸும் ஒன்று சேர்ந்துக்குச்சா இல்லையா? 2 கான்டாக்டுக்கு வந்துடுச்சு இல்லை? 2 கான்டாக்டில் இருக்கும்போது இந்த சில்னஸ் ஆனது என்ன பண்ணுது, உடம்புக்குள்ளே பரவுது. ரைட்டா? அதே மாதிரி தான் இது உயிர் என்ற ஐஸ் கட்டி நடுமதியில் மனம் இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மனது மேலே இந்த ஐஸ் கட்டி இருந்ததுனால கொஞ்சமான சில்னஸ் தான் கீழே போச்சு, கொஞ்சமான ஆனந்தம் தான் உடம்புக்கு போச்சு. இப்போ மொத்தமாக இந்த மனதை தூக்கிட்டேன், மனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஐஸு இந்த உடம்பு மேலே உட்காந்துங்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த மொத்த ஆனந்தமும் இந்த உடம்புக்குள்ளே பரவும். அப்போ அதை நீங்கள் நல்லாவே உணர முடியும். அந்த உணரும் பொழுது உங்களுக்கு வந்து உடம்பில் அழிவு ஏற்படாது. அது எப்படின்னா நம்ம இந்த ஜெபம் பண்றதுனால தான் உணர முடியும் இல்லை? அது இப்போ நம்ம வந்து உயிரும் உடலும் ஒன்றா ஆகணும்னா மனம் இருக்கக்கூடாதுமா. மனதை எந்த ரூபத்தில் வேணாலும் நீங்கள் துரத்தி அடிக்கலாம். அதுக்கு எவ்வளோ வழி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், வாசி பண்ணலாம், கிரியா யோகா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆக மொத்தம் அந்த மனம் என்ற திருடன் அந்த இடத்துல நடுமத்தியில் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வெளியே துரத்திட்டீங்கனாலே இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். ஓகேவா? ஓகே சார், அது தெரிகிறது. அதான்
அதை முதல்ல கான்செப்ட்ஸ் என்னன்றதை புரிஞ்சுங்க, எதை பண்ண போகிறோன்றத. ஓகே ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாமே முடிஞ்சது. ஸோ இந்த உயிரும் உடலும் இணையறதுக்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அந்த வழி வந்து 10ஆம் வாசல்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 10ஆம் வாசலில் போய் நம்ம வந்து நம்முடைய உணர்வையும் இந்த உயிர் இருக்கிற இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த உடம்புல வந்து இந்த ஆனந்தம் என்றது பாயும். அப்போ வந்து இந்த உடம்பு அழியாமல் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ தான் இந்த வாசியோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ரொம்ப எசன்ஸாக நம்ம இன்றைய காலத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா சொல்லிடு. மனம் என்பது நம்முடைய சுவாசத்திற்கு இரண்டுக்கும் ஒரு இணைப்பு உள்ளதுன்றது புரிஞ்சுக்குங்க. மனம் என்ற ஒன்று வேகமாக ஓடும் பொழுது உங்களுடைய சுவாச காற்றானது வந்து சுவாசம், அதாவது நம்பர் ஆஃப் ரெஸ்பிரேஷன், அது வந்து அதிகமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் வந்து கோபமாக இருக்கும்போது உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 12, 13, 14, 15 இருக்க வேண்டியதுக்கு வந்து 20, 22, 23ன்ற அளவுக்கு ரைஸ் ஆகிடும். ஸோ எப்போ வந்து உங்கள் மனம் கம்மியான எண்ணங்களோட அமைதியாக இருக்குதோ அப்போ உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது மூச்சு விடக்கூடிய ஒரு நிமிஷத்துக்கு விடக்கூடிய மூச்சானது வந்து குறைந்த நிலைக்கு போகும். 8, 9 அந்த ரேஞ்சுக்கு வந்து மொல்லமாக இறங்கிடும். சரியா? அப்போது இப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இப்போ வேகமாக ஓடுகின்ற மூச்சை நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா அப்போ மனசு என்ன ஆகும்? மனம் ஸ்லோவாயிடுமா? இப்போ மனம் வந்து வேகமாக ஓடும்போது காற்று சுவாசம் வேகமாக ஓடிச்சு. மனம் ஸ்லோவாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது இது கம்மியாக ஓடிச்சு. அப்போ நான் இதை கம்மி பண்ணால் மன ஓட்டம் குறையுமா குறையாதா? அது ஒரு கடிவாளம் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டை ஸ்லோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மனதனுடைய வேகம் கம்மியாயிடும். அப்போ ரெஸ்பிரேஷன் குறைய 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 என்ன ஆகும்? மைண்ட் மைண்டு 0 வரைக்கும் போயிடும். சரி, மைண்டு 0 போயிட்டா என்ன நடக்கும்? அவ்வளோதான். உயிரும் உடலும் ஒன்று சேரும், ஆனந்தம் உடம்புல இறங்கிடும். கரெக்டா? புரியுதுங்களா? இது ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்ல வந்து இன்ஹலேஷனும் எக்ஸ்பிரேஷன் நடக்குது. ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அப்போ மோர் கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேஷன் ஆகுனா அதுக்கு ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்குன்றீங்களா? அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு இன்னும் விளக்கணும்னா, உங்கள் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நிறைய வேலை நடக்குது, செல்கள்லாம் வேகமாக இயங்குது. அந்த வேகமாக இயங்கும் போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால வந்து நிறைய கழிவுப் பொருட்கள் வெளியில் வருது. அந்த கழிவுப் பொருட்கள் தான் நம்ம சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக தேங்கிடுது. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அதிகமான ரெஸ்பிரேட்டரி ரேட்டு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா,
இந்த மைண்டு வேகமாக இருந்தால் தான் இந்த செல்லு வேகமாக வேலை செய்யும். செல்லு வேகமாக வேலை செய்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமானால் தான் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகும். அப்போ தான் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிட்டு ஆக்சிஜனை உள்ளே விட முடியும். இப்போ நான் ரிவர்ஸில் வரேன். இப்போ நான் இங்கே வந்து இந்த மைண்டை இழுத்து பிடிச்சிடுறேன். இந்த மைண்டை இழுத்து பிடிச்ச உடனே செல்கள்லாம் ஸ்லோ ஆகிடுது. செல்லுனுடைய ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆன உடனே அங்கே லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாயிடுது. அந்த கம்மியானவனே நம்ம வந்து இங்கே வந்து அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கம்மியான அளவுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டு கம்மியாயிடும். ஸோ இப்போ நீங்கள் மூச்சை பிடிச்சிக்கினீங்கன்னா மூச்சு தன்னால் போய் மனதை நிறுத்தி உடம்பிலுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நிறுத்தி ஜீரோவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஓகேவா? இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டுடுது. சரியா? இப்போ ஆனந்தம் இங்கே வந்துடுச்சு, உடம்பு வந்து வேதிக்கப்படுது, எல்லாம் ரைட்டு. ஆனால் நான் ஊருக்கு போகணும்ல, நான் வந்து என்னுடைய புறப்பட்ட இடத்துக்கு போகணும். அதுதானே என் வழி. கரெக்டா? இப்போ சுத்த தேகம்ன்ற ஒன்று வாச்சிச்சு, ரைட்டு. அப்பையும் வந்து உடம்பு இருக்கு தானே செய்யுது. அதற்கான கர்மாக்களும் வந்து இருந்துக்கிட்டு தானே செய்யும். இப்போ என்னுடைய இது என்னென்னா, நான் என்ற உணர்வு எங்கிருந்து தொடங்கியதோ அவர் அங்கே போய் ஒடுங்கிடணுன்றது தான் முக்கியம். சரியா? அப்போது இப்போ எனக்கு வந்து வாசல் கதவு திறந்துருச்சு. எப்போ மனம் என்பது 0 ஆன உடனே வாசல் கதவு திறந்து விட்டது. திறந்த உடனே என்ன ஆகுறேன்னா, இந்த நான் என்ற உணர்வு நேராக போய் உயிரில் போய் நின்று அதுவாகவே மாறி அப்படியே கலந்து கரைந்து போகிறது. இது புரியுதா? புரியல? சரி, ஓகே. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்னென்னா, இந்த 10ஆம் வாசல் ஓப்பனில் தானே இருக்குது. இப்போ மைண்டு 0 ஆகிடுச்சுனாக்கா 10ஆம் வாசல் வந்து காலியாக தான் இருக்குது. அப்போ அந்த 10ஆம் வாசல் வழியாக தான் இந்த மோடி ட்ராவல் பண்ணுறார். மோடி ட்ராவல் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிடுறார். இப்போ பாகிஸ்தான்லேயே அங்கேயே உட்காந்து பழகி பாகிஸ்தானுடைய மொழியை பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாகிஸ்தான் மாதிரியே வந்து இருக்கிற மாதிரியே மாறி போயிடுறாரு. அந்த ஊர்க்கார மாதிரியே மாறிடுறார். இப்போ அவர் இந்தியாவை பற்றின நினைப்பே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இனிமேட்டு அவர் பாகிஸ்தான்லேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வரமாட்டார். இது பேர் தான் சமாதி நிலை. சமாதி நிலைன்றது வந்து நான் என்ற உணர்வு வந்து பிரபஞ்சம் என்கின்ற வெட்டவெளி என்கின்ற உயிர் என்கின்ற ஆத்மான் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் போய் கரைந்து விடுகிறது. அதாக கூட போய் சேர்ந்துக்குது. சரியா? இப்போ ஆனந்தம் இந்த உடம்புக்கு இந்த இடத்துல இந்த நான் என்ற உணர்வு போய் சேர்ந்துக்குது. இதோட வேலை முடிஞ்சிடுது. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டேஜில் என்னென்ன இருக்குது? உடம்பு இருக்குது, இங்கே உயிர் இருக்குது. இந்த உடம்பும் உயிரும் ஒன்றா சேர்ந்துன்னு இருக்குது. மூணாவதாக ஒன்று ஆடாக இருக்குது. என்னது? உணர்வு. இந்த உணர்வு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இந்த உயிரோட போய் கலந்துச்சு. சரியா? இப்போது இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? இந்த உடம்பை உற்பத்தியே பண்ணாது. அப்போ பிறவி வந்து என்ன ஆகுது? இறப்பு என்பது இல்லாமல் போகுது. இப்போ இறப்பு இல்லை. இறப்பு எப்போ வரும்? இது 2 பேரும் பிரிஞ்சாதான் இறப்பு வரும். அப்போ நடுமத்தியில் மனம் என்பது மறுபடியும் உருவானாதான் இறப்பு வரும். இப்போ அது வரல அப்படின்னும் போது, இறப்பே வரலன்னும் போது அது புதுசாக இன்னொரு சட்டையை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பழைய சட்டையை நல்லா உள்ளே இருக்குது. அப்போ பிறப்பு என்பது இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அப்போ இறப்பு என்பது இல்லாத பொழுது பிறப்பு என்ற ஒன்று இருக்காதுன்னும் போது மறு ஜென்மம் அப்படின்றது வந்து இல்லாமல் போகும். இப்போ தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரமாட்டீங்கன்றதை புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா மறு ஜென்மம்னு எடுத்தால் தானே வர முடியும். நான் என்ற உணர்வு தான் உயிருக்குள்ளே போய் ஒடுங்கிடுச்சு இல்லை? சரியா? இப்போ இந்த உயிர் இன்னொரு உடம்பு எடுக்கல, இன்னொரு உடம்பு எடுத்தால் மறுபடியும் நான் வந்துடும். அந்த நானும் இதே நானாக இருக்காது, வேற பேரில் இருக்கும், வேற உருவத்தில் இருக்கும். ஆக மொத்தம் நான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆன்மாக்கான விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ மறுபிறப்புன்றது வந்து இருக்குது இல்லை அப்படின்றத வந்து நம்ம இப்போ பெரிய டாப்பிக்காக கொண்டு போக வேணாம். ஏன்னா அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சிஸில் இருக்கிறது. சில பேர் இருக்குதுன்னுவாங்க, சில பேர் இல்லைன்றத சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய கான்செப்ட் படி என்னென்னா, இந்த பிறவியே எடுத்துக்குங்க, இந்த பிறவியே நம்மளுக்கு மறுபிறப்பு தான். இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ரெண்டும் ஒன்று தானா? இல்லையே. அப்போயே வந்து நீங்கள் மாறிட்டீங்கன்றது உண்மை தானே? வேற பிறவி ஆகி போச்சு தானே அர்த்தம். அந்த உடம்பு இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே உடம்பு இல்லையே இப்போ. அப்போ உடம்பு மாற்றம் அடைஞ்சு போச்சு தானே? அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து மறுபிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது இப்போ சமாதி சொல்றது வந்து அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல? சமாதி என்பது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதுக்கு மேல இன்னும் அடுத்தது இருக்கு. இல்ல, அது மீன் பண்ணல. இப்போ வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, கேள்விப்பட்டதுதான். அதாவது அவங்க தியானம் பண்ணுவாங்க, சமாதிக்கு போயிடுறாங்க, அப்ப திருப்பி வந்து சமாதி போயிட்டு திருப்பி அவங்க எழுந்து வருவாங்களா? சமாதி போயிட்டாங்கன்னா எழுந்தெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா எழுந்து வர்றது வேற. இப்போ எப்படி சொல்லணும்னாக்கா, இப்போ ஒரு குளத்து தண்ணி இருக்கு, அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு குடிச்சிங்கன்னா குளத்து தண்ணியை குடிச்சேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அதே தண்ணி ஆற்றுல போய் கலக்குது, ஆற்றுல போன உடனே ஆற்று தண்ணின்றீங்க. அதை இப்போ கடலுக்கு போயிடுச்சு, இப்போ கடல் தண்ணின்றீங்க. இப்போ குளத்து தண்ணின்னு சொல்ல முடியுமா அதை கடலுக்கு போன பிறகு? சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த நான் என்ற உணர்வு இந்த உடம்புல இருந்தது இது வரைக்கும். இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா, ஆத்மான்னு சொல்லக்கூடிய, இறைவன் சொல்லக்கூடிய, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கரைஞ்சிடுச்சு. இனிமேட்டு அது எந்த ரூபம் எடுத்துட்டு வந்தாலும் எது அதே இறைவன் தானே, அதே அந்த ஆன்மா தானே, அதே அந்த பிரபஞ்சம் தானே வரப்போகுது. இனிமேட்டு இந்த ஆள் வரமாட்டான். அவர் ரூபத்தில் அந்த ஆத்மா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் வருமே வழிய இவர் வரமாட்டார். இவர் முடிஞ்சது தான். இவர் உள்ளே போயிட்டாரு, அதுதான் வெளியில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லும். அப்போ இப்போ ஒரு கழுதை போய் உள்ளே உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மாவில் போய் கழுதை கரைஞ்சி போச்சுன்னா, அந்த கழுதையாக வர்றது மறுபடியும் வருதுன்னா அது கழுதை கிடையாது, கழுதை ரூபத்தில் வரக்கூடிய அந்த ஆன்மா தான் வருது, அந்த கடல் தண்ணி தான் வருது. ஏன்னா அவங்க கடல் தண்ணியாக மாறிட்டாங்க, இனிமேட்டு அவங்க ஆற்று தண்ணியாக வரமாட்டாங்க. ஸோ அந்த கடல் தண்ணி ஆற்று தண்ணி மாதிரி வர்றது வந்து அந்த கடல் தண்ணி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கழுதையாக வர்றது வந்து அந்த இறைநிலை தான் வருது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றதும் கூட. ஓகேவா? சார், ஆக்சுவலாக எப்படின்னா, பொதுவாக ஒரு சிலர் வந்து லைக் அந்த என்லைட்டட் பேயின்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்து டே டு டே வந்து அவங்க வந்து தியானம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சமாதியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சமாதி நிலையில் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறம் சமாதி முடிச்சுட்டு திருப்பி அவங்க திருப்பி அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்காக திருப்பி வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க மீன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அதுதான் மீன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 2 டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்கம்மா, அந்த 2 டம்ளர் தண்ணியும் ஒரு சொம்பில் வந்து ஊற்றிட்டீங்க.
இப்போ 2 டம்ளர் தண்ணி சொம்பில் வந்து ஊற்றுன உடனே அது வந்து ஃபுல்லாகவே ஒன்றோட ஒன்று கலந்துருச்சா இல்லையா? தண்ணியோட கலந்துக்குது, ரைட்டா? இப்போ அதை பிரிக்க முடியாது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான். முழுமையாக போய் பாண்டாகி போச்சுன்னா அதுக்கப்புறம் பிரியாதுமா. இப்போ இப்படி வரும், இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. இது பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. இந்த உணர்வு வந்து இவ்வளோ தூரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடும் இந்த தியானத்தில். இன்னொரு நாள் தியானத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு நாள் தியானத்தில் இப்படி வந்து தொட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு நாள் தியானத்தில் இதாக கூட நின்று கரைந்து போவாங்க. அப்புறம் வெளியே வரமாட்டாங்க. இதுதான் அவங்க சமாதியில் இருக்காங்கன்னு சொல்கிறது. தியானத்தில் இருக்கணும், சமாதிக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன? அந்த இடத்த போய் பார்த்துட்டு வராங்க. அதில் கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஹாலில் இருக்குன்னா அந்த ஹாலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வராங்க, அவ்வளோதானே வழியாக. அது ஃபுல்லாகவே அவங்க கலந்துட்டதா இல்லை அர்த்தம். ஃபுல்லாக கலந்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்துமா தியானம் பண்ணி கண்ணை திறக்கிறதுன்றது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் மெடிடேஷன். நீங்கள் சமாதிக்கு தான் ஒவ்வொரு வாட்டியும் போகிறீங்க, சமாதி ஃபெயிலியர் ஆகிடுது, கண்ணை திறந்துக்கிறீங்க. சமாதி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்ணை திறக்க மாட்டேங்க. அது எத்தனாவது மெடிடேஷனில் நிகழும்ன்றது யாருக்கும் தெரியாது. நீங்கள் தினமும் மெடிடேஷன் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறதே சமாதியை நோக்கி தான் போகிறீங்க. அந்த சமாதி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மெடிடேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் மெடிடேஷன். அதுக்கு மேலே அடுத்த வாட்டி பண்ண போகிறதில்ல நீங்கள். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி தான் வெளியில் வரீங்கன்னு அர்த்தம். தியானம் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகி வெளியில் வந்துடுறீங்க. அது வந்து இணைஞ்சிட்டா அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் தி லைஃப். ஆமாம் ஆமாம். ஆனால் நார்மல் டெத்து அது கிடையாது. அது நார்மல் டெத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இதுதான். நார்மல் டெத்தில் உயிர் இருக்காது, இதில் உயிர் இருக்கும். இதை வந்து உடம்பு வந்து அழியாது. அப்போ அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியல. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும் இல்லைங்களா சார்? எல்லாமே வந்துடும். உலகத்தினுடைய மொத்த இயக்கமும் அங்கே இருக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சமாதி ஆக போற முன்கூட்டியாவே சொல்றாங்க. அது எப்படி? அதாம்மா, அது வந்து மறுபடியும் அது வந்து சொல்லணும்னா அது ஒரு வகையான மாயை தான். ஏன்னா அது அந்த நிலையை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபர்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்கம்மா. அதாவது என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய ஒன்று வெளியில் பார்க்குறோம் இல்லையா நம்ம, இதுதான் நமக்குள்ள உயிராக இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வெளியே பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற நான் இப்போ நான் உங்களுக்கு வெளியிலேருந்து சொல்லிக் கொடுக்கல, நான் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறேன். அங்கேருந்து தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தில் கரைஞ்சிட்டா என்ன அர்த்தம்னா, இந்த மொத்த ஹோல் யூனிவர்ஸில் நீங்கள் கரைஞ்சிட்டதா அர்த்தம். புரியுதுங்களா? வெளியில் தெரியக்கூடிய மொத்த யூனிவர்ஸ்லையும் கரைஞ்சிட்டதா அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேர் won't be எனி அதர் பர்சன். நீங்களே தான் எல்லாம் ஆயிட்டீங்க. இப்போ மாடுன்னா நீங்கள் தான், யானைன்னா நீங்கள் தான், மனுஷன்னா நீங்கள் தான், மரம்னா நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் ஆகிட்ட பிறகு யார்கிட்ட பேசுவீங்க? உங்ககிட்டே பேசிக்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ சமாதியை போக போகிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? உங்ககிட்டே சொல்கிறது தான் அர்த்தம். அப்படி சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? சரி. இப்போ மணி அது 12:30 ஆக போகுது. 12:30 இன்னொரு ஒரு 10 minutes, ஒரு 12:40க்கு திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம். சரி, ஓகே. நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூப்பா.